Welcome to Math Talk 23. Today we are going to learn divisibility rules from number 1 to 11. First one, number 1, divisibility rules of 1. All numbers are divisible by 1. See, for example, 18 divided by 1 is equal to 18. 75 divided by 1 is equal to 75. 100 divided by 1 or 12 divided by whatever number it is, when it is divided by 1, we'll get the same answer. Next is divisibility rules of 2. All even integers. See, for example, the number should end with 0, 2, 4, 6 or 8. See, for example, 24. See the last digit 4. So it is divisible by 2. 500. See the last digit 0. It is divisible by 2. 746. See the last digit 6. So it is divisible by 2. See, for example, 745. So last number is 5. So it is not divisible. Is number 3. See the divisibility rules. Sum of digits divisible by 3. It should be in the 3 tables. See 123. See, when we add the sum 1 plus 2 plus 3. So 1 plus 2, 3. 3 plus 3, 6. So 123 is divisible by 3. 512. So 5 plus 1 plus 2. 5 plus 1, 6. 6 plus 2, 8. See, 8 will come in 3 tables. 8. So 512 is not divisible by 3. Next is 75. 7 plus 5, 12. So 12 on the 3 tables then 75 is divisible by 3. Next, divisibility rules of 4. Last 2 digit divisible by 4 or it should be 0, 0. See 24 last 2 digit மட்டும் underline பண்ணி பாருங்க. 24 4 tablesல வரும். 0, 0. இங்க பாத்தீங்களா 0 2 0 இருந்தாலுமே அது வந்து 4 tablesல வரும். See divide பண்ணி பாருங்க. இது வந்து 2 times அப்புறம் 0 வந்து என்ன வரும்? இது ஒரு 0 போடும்போது 0, 0, 200 வந்துரும். So 813. See 13 last number பாருங்க 13. 13 வந்து 4 tablesல வருமா? வராது. So இது ரெண்டுமே divisible ஆகும், இது ஆகாது. Divisibility rules of 5. So 5 வந்து ரொம்ப simple. Last digit வந்து either it should be 0 or 5. See 5 last line last digit underline பண்ணுங்க 5. அப்போ இது divisible. 0 அதுவும் divisible. So 7 வருமா 5 tablesல இல்லை வந்து 0வா இருக்கணும் or 5ஆ இருக்கணும். 7 இல்லை. So it is not divisible. Next is divisibility rules of 6. It should be divisible by both 2 and 3. So 2 ஓட ரூல்ஸ் என்னது? லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள் 8, இங்கே பாருங்கள் 6. ஸோ 2 ஓட divisible satisfied ஆயிடுச்சு. 3க்கு என்னது? சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 1 + 0 + 8 9. அப்போ 9 வரனால 3 tablesல வரும். நெக்ஸ்ட் 4 + 5 + 0 + 6 15. ஸோ இது ரெண்டுமே 3 tablesல வருது, 2 tablesலையும் வருது. ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் divisibility rules of 7. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டபுள் த லாஸ்ட் டிஜிட். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வந்து டபுள் பண்ணணும். இல்லை என்னது 133ல் 3 தான் லாஸ்ட் டிஜிட். ஸோ 3 + 3 டபுள் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணணும்? சப்ராக்டட் ஃப்ரம் த ரிமைனிங் நம்பர். ஸோ வர ஆன்சர் என்னது? 6. இந்த 6 என்ன பண்ணணும்? இந்த 13ல் ஃபஸ்ட்டு 2 நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். இதான ரிமைனிங் நம்பர். நம்ம 3 எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. அடுத்த ரிமைனிங் நம்பர் என்னது? இந்த 1ம் 3ம். ஸோ 13 - 6 பண்ணால் 7. 7 வந்து என்னது? 7 tablesல வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் 889. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை வந்து டபுள் பண்ணணும். டபுள் த லாஸ்ட் டிஜிட். ஸோ 9 + 9 18. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? சப்ராக்டட் ஃப்ரம் த ரிமைனிங் நம்பர். ரிமைனிங் நம்பர் என்னது? 88. ஸோ 88 - 18 எவ்வளோ? 70. ஸோ இது ரெண்டுமே divisible by 7. Next, divisibility rules of number 8. Last 3 digits are divisible by 8 or it should be 000. 4ல வந்து என்ன பார்த்தோம்? 00. 8 வந்து tablesல 000. நம்ம 4ல 2 digits எடுத்தோம், இதில் 3 digits எடுக்கணும். ஸோ 2832 அப்படின்னா 832 மட்டும் ஃபுல்லாக பெரிய நம்பராக பண்ண தேவையில்ல. இந்த லாஸ்ட் 3 digit எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் 3 digit கேன் பி 6 digit ஆல்சோ, 7 ஆல்சோ. லாஸ்ட் 3 digitை இந்த மாதிரி 8 tablesல டிவைட் பண்ணால் 0 வரணும். இல்லாட்டா லாஸ்ட் டிஜிட் இந்த மாதிரி 00, 000ன்னு வந்தால் நம்ம டிவைட் பண்ண தேவையில்ல. அப்படியே இட் இஸ் divisible by 8ன்னு தெரியும் நம்மளுக்கு. Divisibility rules of 9. Sum of the digits is divisible by 9. இதுவும் 3 இது மாதிரி தான். ஸோ 729. அது வந்து 7 + 2 + 9 18. 18 வந்து 9 tablesல வரும். ஸோ சப்போஸ் 9 tablesல இது ரெண்டும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 9 வரணும். இந்த இடத்துல பாருங்கள் 171. 1 + 7 + 1 9. 9 அர்த்தம். இந்த இடத்துல முன்னாடி 0 + 9 is 9.
512 பாருங்கள் 5 + 1 + 2 5 + 1 6 6 + 2 8 அப்போ it is not divisible. So 512 is not divisible by 9. Divisible rules of 10. 10 வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி 0. எந்த இடத்துல 0 இருந்தாலும் 10 இருந்தாலும் 20 or 000 எந்த 0 இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் 0 இருந்தால் அது வந்து divisible by 10. பாருங்கள் 50 divisible by 10, 700 divisible by 10, பட் ஆனால் 645 it is not divisible by 10. Next divisibility rules of number 11. If the sum of the digits in the odd places and the sum of the digits in the even places, first sum என்னது add. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆட் எடுத்துக்கோங்க. இது 1 இது 3 இது 5. அப்போ 1 விட்டு இது ஆட் எடுத்தால் இது ஈவன், இது ஆடு இது ஈவன் இது ஆடு. அப்போ 1 விட்டு ஆட் பண்ணணும். ஸோ 5 + 2 + 9 ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவன் டிஜிட் பாருங்கள் 0 + 5 0 + 5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு the difference is a multiple of 11 or 0. 0 வரணும் இல்லைன்னா 11 வரணும். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் என்ன வருது 11. ஸோ திஸ் நம்பர் இஸ் divisible by 11.